கோவில்கள் என எதுவும் பெரிதாக இல்லை என்றாலும் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் மூலம் பல பாரம்பரிய தலைமுறைகள் கடந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி மதுரை மீனாட்சி, தஞ்சை பெருவுடையார் கோவில், நெல்லையப்பர் கோவில் ஆகிய கோவில்கள் 1000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில்களே என்று மக்களால் பெரிதாக அறியப்பட்டவை. ஆனால் மக்கள் பெரிதும் அறியாத பல கோவில்கள் தென் தமிழகத்தில் உள்ளது. அப்படி பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோவில்கள் இன்றளவும் சிறு சிறு ஊர்களில் உள்ளன. அப்படி பெரிதும் வெளிவராத பல கோவில்களில் ஒன்றுதான் தூத்துக்குடி ஆறுமங்கலம் ஆயிரத்தன் விநாயகர் கோவில். பாண்டிய மன்னர் காலத்தில் அம்மன் கோவில்கள், சிவன் கோவில்கள் கட்டப்பட்டது என நாம் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் 4ஆம் நூற்றாண்டில் விநாயகருக்கு என கட்டப்பட்ட கோவில் இந்த ஆயிரத்தன் விநாயகர் கோவில் என கூறப்படுகிறது. இக்கோவிலானது 4ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் தலைநகரமான கொற்கையை ஆண்ட சோமார வளபன் என்ற பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த பூமியில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களையும் விநாயகருக்கு தானமாக செலுத்துகிறேன் என்று பாண்டிய மன்னன் எழுதிய செப்பேடு இன்றளவும் இந்த கோவிலில் காணப்படுகிறது. மேலும் பாண்டிய மன்னரின் மீன் சின்னமும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் காணப்படும் கோபுரமானது தற்காலத்தில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் மூலவர் மேல் காணப்படும் கோபுரமானது பழமையான கோபுரமாகும். அக்கோபுரத்தில் தருண கணபதி, வீர கணபதி போன்ற விநாயகரின் சிலை செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்றால் ஸ்ரீ பலிநாதர் விநாயகர். மற்ற எந்த விநாயகர் கோவிலிலும் இது போன்ற விநாயகரை பார்க்க இயலாது. மேலும் இங்கு காணப்படும் விநாயகருக்கு 5 முகங்கள் இருக்கின்றது. இது குறித்து அக்கோவில் புரோகிதர் கூறுகையில், வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா மகாகணேச பஞ்சரத்ன மாச்சரேன யோர்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதீஸ்வரம் கணேஸ்வரம் அரோகதாம தோஷதாம் சுஷாக்கிதிம் சுபுத்திரதாம் சமாஷுதாது ரஷ்டபோதிம் அபியுபைதி சோச்சிராது. எல்லாம் அல்ல எம்பெருமான் ஆறுமுகமங்கலம் என்கின்ற திருநாமத்தை கொண்டு இந்த ஊர் விளங்குகிறது. இந்த ஆறுமுகமங்கலம்ங்கிற க்ஷேத்திரத்துல ரொம்பவும் பிரசித்தமான, ரொம்பவும் விசேஷமான, மிகவும் மிகவும் பழமை வாய்ந்த, குறைந்தபட்சம் 4ஆம் நூற்றாண்டு கணக்குல வரும் 4800 வருஷம். இதுதான் உலகத்தின் முதல் தென்மதுரை. இந்த தென்மதுரைங்கிற தேசத்தை ஆட்சி செய்த மன்னவன் கோமார வல்லப பாண்டிய மன்னன். மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர். அவனுடைய புத்திரசாபம் ஏற்பட அவனுடைய அந்த புத்திரசாப நிவர்த்திக்காக மகாகணபதி வழிபட்டு அந்த மகாகணபதி யாகத்திற்காக வடக்க மணிப்பூர் நகரிலிருந்து இந்த தேசத்திற்கு, இந்த க்ஷேத்திரத்துக்கு 1008 அந்தணர்களை வரவழைத்து விநாயக பெருமானுக்காக மிகப்பெரிய யாகம் செய்கிறார். அந்த யாகத்திலே ஒரு அந்தணர் குறைஞ்ச. அந்த மன்னனும் ரொம்ப மன வருத்தப்பட்டு விநாயக பெருமானை வேண்ட, விநாயக பெருமானை அந்தணர் வடிவமாக வந்து இந்த யாகத்தை பூர்த்தி செய்து வந்தது நான் தான் என்று வாதம் செய்து வந்தது நான் தான் என்று அந்த மன்னனுக்கும் அந்த ராஜ்ய சபையிலே உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் விநாயக பெருமான் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து இந்த தென்மதுரைங்கிற தேசத்தை தனக்கு தானமாக வாங்கி கொண்டார். அந்த பாண்டிய மன்னனுக்கும் புத்திரசாபமான தோஷமானது நிவர்த்தி ஆகிறது. அதே போல ஆதிசங்கரர், காகபுஜண்டர், வேதவியாசர், காரைக்கால் அம்மையார், ரோம ரிஷி இவெல்லாம் இந்த விநாயகரை பூஜை செய்திருக்காங்க. எல்லா கோவிலையும் இல்லாத ஒரு சிறு விசேஷம் இந்த ஆலயத்தில் பெரும் விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீவலிநாத விநாயகர். இந்த ஸ்ரீபலிநாதர் அப்படின்னா கொடியேற்ற திருவிழாக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான மூர்த்தி. அந்த மூர்த்தி, அந்த விநாயக பெருமான் சென்று 8 திக்கிலும் பலியிட்டு வந்தால்தான் பிரதானமாக உள்ள உற்சவர் விநாயக பெருமான் வாகனத்தில் எழுந்திருக்காவர். இன்று பிள்ளையார்பட்டி க்ஷேத்திரமோ, மணக்குள விநாயகர் க்ஷேத்திரமோ, திருவலஞ்சுலி க்ஷேத்திரமோ போன்ற வைபவ கோவில் எல்லாம் இந்த விநாயகர் கிடையாது. இந்த ஸ்ரீவலி விநாயகர்னு சொல்லக்கூடியவர் இந்த ஒரு திருத்தலத்தில் மட்டும்தான் உள்ளார். அந்த காரியத்தினுடைய பூர்த்தி நம்மளுடைய யதாசக்தி என்று சொல்லக்கூடிய, நம்மளால முடிஞ்சது ஒரு 108 தேங்காயோ இல்ல 1008 தேங்காயோ இந்த விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யணும். இதுதான் இந்த விநாயக பெருமானுடைய விசேஷமான அனுகிரகம்.